ஜோதிடர் யுகம் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜோதிடன் ராஜநாடி காப்பா. மீண்டும் இந்த காணொளி வாயிலாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை, என்கிட்ட வருவாங்க ஒரு அம்மா அப்படிதான். எடுத்தோடனே ஜாதகம் கொடுக்குறாங்க. பையன் எங்கே இருக்காரு? யார் ஜாதகம்? பையன் ஜாதகம் எங்கே இருக்கிறாப்புல? அவர் ஆஸ்திரேலியா இருக்கிறாப்புல. சரியில்லையம்மா, குடும்ப வாழ்க்கையில் பிரச்சனை இருக்கு. அப்படிலாம் ஒன்றும் இல்லையே அப்படிங்குது. அவங்கள்ட்ட பேசியிருக்கிறியா? அவங்க என்றைக்கே ஒரு நாள் வருவாங்க. புருஷன் முன்னாடியில் ஏதாவது சண்டை இருக்கா? அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க அப்படிங்குது. அந்த அம்மா என்னை மறுக்குது. தப்பு இல்லை, ஏன்னா அந்த அம்மாவுக்கு தகவல் தெரியாமல் இருக்கலாம். அப்போ ஒரு ஜோதிடர்கிட்ட ஒரு ஜாதத்தை கொடுத்து சில அப்போ என்னென்னா, ஜோதிடர்கிட்ட எதுக்கு வந்திருக்கோன்னா சில தகவல்களை புரிந்து கொள்வதற்காக வந்திருக்கோம். நான் அடிக்கடி சொல்கிறது என்னென்னா, ஒரு நோயாளி ஒரு டாக்டர்கிட்ட போகிறார். உடனே உங்களை நோயாளின்னு சொல்கிறேன்னு நினச்சி தப்பாக நினச்சிக்காதீங்க, புரிஞ்சுக்கிறதுக்காக பேசுகிறோம். ஒரு நோயாளி ஒரு டாக்டர்கிட்ட போகிறார். அவர் எதுக்கு போகிறாருன்னா, எனது வாழ்க்கையில் நான் கடந்து வந்துட்டு இருக்கக்கூடிய இந்த நாட்களில் சில ஏதோ ஒரு தவறுதலான ஒரு விஷயத்தை, உணவு சம்பந்தமான விஷயத்தை ஏதோ செஞ்சுட்டு அது எனக்கு ஒவ்வாமை ஏற்படுத்துகிறது. இந்த ஒவ்வாமையை சரி பண்ணுவதற்கு என்ன, எதை நான் நிறுத்தணும், எந்த மருந்து போட்டுக்கணும்னு கேட்க போறாரு. அவர் தப்பா தின்னதுனால தான், புரோட்டா தின்னதுனால தான் வயிறு வலி வருது, எனக்கு எல்லாம் தெரியும்னா அப்போ என்னன்னா டாக்டர் சொல்றதை கேட்கணும். இல்லைன்னா டாக்டர்கிட்ட இதுக்கான காரணம் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். இப்போ ஜோசியத்துலேயும் அதே தான் பிரச்சனை. என்னன்னா, நீங்கள் தோத்துக்கிட்டு இருக்கிறதுக்கு காரணம் உங்களுக்கு தெரியாதனால தான் தோத்துக்கிட்டு இருக்கீங்க. அப்போ என்ன செய்யணும்னா, ஜோசியிட்ட போயிட்டு எனது ஜாதகத்தில் இப்போது தோற்பதற்கான காரணம் என்னன்றதை அமைதியாக உட்காந்து கேட்கணும். நான் சொல்லும் பொழுது அப்படி இல்லை இப்படி இல்லைன்ற கேட்காம, நான் என்ன சொல்லலைங்க, நீங்கள் பொதுவாக, ஏன்னா நீங்கள் காசு கொடுத்து ஒரு ஜோசியிட்ட போகிறீங்க, சரிதானே? அப்போ இந்த காசு யாருடையதுன்னா உங்களுடையது. அப்போ தேவை யாரோடதுன்னா உங்களோடது. அப்போ நீங்கள் தான் என்ன செய்யணும்னா, உங்களுக்கான தேவையை பூர்த்தி செய்து கொள்ள வேண்டும். இப்போ என்கிட்ட ஒருத்தர் வந்தார், ஜாதகத்தை கொடுத்துட்டு நான் பலன் சொல்லிக்கும் போது திடீர்னு பலன் சொல்கிறத நிறுத்திட்டு 9ல் ராகு அமர்ந்துருக்குது, ராகு யோகியாக இருக்குது, இதுக்கு என்ன சார் பலன் கேட்குறாரு. ஐயோ, நீ பைத்தியக்காரனா? நீ நான் சொல்கிறத கேளியா? நீ எங்கேயாச்சும் படிச்சுட்டு வந்துட்டு என்கிட்ட கேட்காதுன்னு சொன்னேன். அவர் உடனே கட் பண்ணிவிட்டு, உங்களுக்கு நான் ஒரு ஸ்டார் கூட போட முடியாதுங்கிறாரு. நான் என்ன சொல்கிறேன்னா, நீ எனக்கு ஸ்டார் போடுறதுக்காடா பிறந்த இல்லைங்களா? நீ எதுக்கு என்கிட்ட வந்த? உன்னுடைய பிரச்சனை ஏதோ ஒன்று இருக்குது, அதை சால்வ் பண்ண தெரியலன்னு தானே என்கிட்ட வர. அப்போ நான் சொல்லுவதை நீங்கள் ஏற்புடையது இல்லையோ கொஞ்சம் காது கொடுத்து கேட்கணும். ஜோசிகாரங்க பேசுகிறதுக்கு கொஞ்சம் இடம் கொடுக்கணும். நம்ம பேசுகிறது தான் நியாயம்னு சொல்லி பேசக்கூடாது. ஒருவேளை ஜாதகர்கிட்ட ஜோசிகாரரு சில தகவல்கள் கேட்டால் அந்த தகவல்களை சரியாக சொல்லணும். அப்போ என்னத்துக்காக இதெல்லாம் சொல்லணும்னா, இது யாருக்கான பேச்சுவார்த்தை? இப்போ ஜோசியர் வீட்டில் உட்காந்துருக்கிறாரு இல்லைங்களா, அவர் சும்மா பொழுதுபோகாமல் உங்களை கூப்பிட்டு பேசுகிறாரா அப்படின்னா இல்லை, உங்கள்கிட்ட காசு வாங்கிட்டு பேசுகிறாரு. அந்த காசு வாங்கிட்டு அவர் செய்யக்கூடிய வேலையை உங்களுக்கு முழுவதுமான ஒரு பயனாக மாற்றிக்கொள்ள வேண்டும்னா அவரை நீங்கள் முழுவதுமாக பயன்படுத்த வேண்டும். அவர்கிட்ட போயிட்டு நீங்கள் மார்க் போடுறது, உனக்கு நான் 1 ஸ்டார் போட்டுருவேன், 2 ஸ்டார் போட்டுருவேன், நீ 50 ஸ்டார் போட்டாலும் எனக்கு 5 பைசா யூஸ் இல்லை, நீ காசு கொடுத்து என்கிட்ட பார்க்குற, உனக்கு ஏதாச்சும் தகவல் வேணால் தெரிஞ்சுக்கின்ற அளவுக்கு தான் பேச வேண்டியது. அப்போ என்னிடம் நீங்கள் ஜாதகம் பார்க்கும் போதோ வேற யார்கிட்ட ஜாதகம் பார்க்கும் பொழுதோ உங்களுக்கு தேவையான தகவல்களை ரொம்ப நயந்து பேசி, சரியாக பேசி அவங்கள்ட்ட இருந்து வாங்குறதுக்கு ட்ரை பண்ணுங்க. ஒன்று. அதுக்கப்புறம் நீங்களே அவருக்கு பேசி ஐடியா கொடுக்காம அவர் என்ன ஐடியா கொடுக்குறாரு அப்படிங்கிறத பாருங்க. 2. அதுக்கப்புறமா நான் ஃபர்ஸ்ட்டு சொன்ன மாதிரி அந்த அம்மா, நான் ஹாஸ்டல்லேருந்து பேசுகிற சொல்கிறப்ப அந்த அம்மா என்ன இருக்குதுன்னா, நான் சொல்கிறது தப்புன்றதை ப்ரூவ் பண்ணணுமா அந்த அம்மாவுக்கு. என்ன சொல்லுது, கூட பிறந்தவங்க எத்தனை பேருன்னு சொல்லு அப்படிங்குது. நீ எந்த ஊருமான்னு கேட்டேன். இப்போ கூட பிறந்தவங்களை பற்றி தெரிஞ்சுக்கிறது பொதுவாக ஒரு ஜோசியத்தில் ஜாதகத்தை கொண்டு போய் கொடுத்து அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, கூட பிறந்தவங்க எத்தனை பேர் சொல்லுங்க, இது எதுக்கு கேட்குறாங்க அப்படின்னா, இந்த ஜோசிகாரன் ஃப்ராடா, உண்மையிலே கண்டுபிடிக்க தெரியுமா அப்படின்னு தெரிஞ்சுக்க கேட்குறாங்க. அப்போ இந்த கூட பிறந்தவங்களை கண்டுபிடிக்கிறத எப்படி அவங்க சொல்கிறாங்க அப்படின்னா, துருவ கணிதம் அப்படின்னு சொல்லி ஜோசிகாரங்களாம் பயன்படுத்துகிறாங்க. உங்கள் ஜாதகத்தில் நவாம்சத்தை சுற்றி நம்பராக இருக்கும். இந்த நம்பர்லாம் ஜோசிகாரங்க எழுதுனது. யார்கிட்ட கேட்டு எழுதுனா, உங்கள் வாயை பிடுங்கி எழுதுனது. அதில் உங்களுக்கு எத்தனை சகோதரம், உங்கள் அப்பாவுக்கு எத்தனை சகோதரம், உங்கள் அம்மாவுக்கு எத்தனை சகோதரம், உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா அவளையா, ஆயிருந்தால் அவங்களுக்கு எத்தனை சகோதரம், உங்கள் அப்பாவுக்கு 2 திருமணம் ஆயிருந்தா மொதல் பொண்டாட்டிக்கு எத்தனை பிள்ளை, 2வது பொண்டாட்டிக்கு எத்தனை பிள்ளை, சரிதான் இல்லையா, உங்கள் மாமா எத்தனை, மாமா யாராச்சும் இருக்காங்களா, செத்து போயிட்டாங்களா, உங்கள் தாத்தா, அம்மா வழி தாத்தா அப்பா இருக்காங்களா, தாத்தா பாட்டி இருக்காங்களா, அப்பா வழி தாத்தா பாட்டி இருக்காங்களா, அவங்களுக்கு யாருக்காச்சும் ஏதாச்சும் பிரச்சனை இருக்கா, உங்களுக்கு சகோதரர்கள் யாராச்சும் இருந்தால் அவங்களுக்கு விபத்துகள் ஏதாச்சும் நடந்துச்சா, உங்களுக்கு 2 திருமணம் நடந்திருக்கா, 2 திருமணம் நடந்தால் மொதல் பொண்டாட்டிக்கு எத்தனை பிள்ளை, 2வது பொண்டாட்டிக்கு எத்தனை பிள்ளை, இது மாதிரி தகவல்களை ஃபுல்லாக 1, 2, 4, 7, 10, 12 இன்ட்டு பிள்ளை ருக்கு கு கா அப்படின்னு சொல்லி போட்டு எல்லாத்தையும் என்ன பண்ணிடுவாங்க, கோடு வேடாக எழுதிடுவாங்க. இந்த கோடு வேடெல்லாம் படித்து ஜோசிக்காரங்க சொன்னோடனே, இவர் பெரிய ஜோசிக்காரரியா, ஐயோ போனோடனே உட்காந்தாரியா, ஒன்றும் செய்யலையா, கதவை திறந்தாரியா, கூட பிறந்தது 3ஆன்னு கேட்டாரியா, அப்படியே ஆமாம், அப்படியே ஷாக் ஆகிட்டேன் நான். உங்கள் அப்பாவுக்கு 2 பொண்டாட்டியா? ஆமாம் சார்.
நீ 2வது பொண்டாட்டிக்கு பிள்ளையா, மொத்த பொண்டாட்டி புள்ள இல்லையா, ஆமாம் அப்படியே அடிச்சு உடைக்கிறாயா அப்படின்னு சொல்லி அதான் சொல்லியிருப்பார். அவர் கடைசி என்ன சொல்லிப்பார், எல்லாத்தையும் சொல்லி முடிச்சுட்டு, உனக்கு ஜாதகத்தில் ஒரு பெரிய தோஷம் இருக்கு, நீ திருச்செந்தூர் போய் 3 பரிகாரம் பண்ணணும், நான் சொல்றதை தொடர்ந்து செய்யணும், திருச்செந்தூர் போயிட்டு நேரம் ராமேஸ்வரம் போகணும்னு எழுதிடுவார். இவருக்கு மகா திருப்தி ஆயிரும். அப்ப நீ எதுக்கு போன அப்படின்னா, என்னத்துக்கு போனேன்னு ஜோசியம் சொல்லியிருக்க மாட்டான், நீயும் சொல்லியிருக்க மாட்ட. கடைசி என்ன ஆகும், அவர் ஏதாச்சும் இந்த மாதிரி கூட பிறந்தவங்களோட எண்ணிக்கையெல்லாம் சொல்லி முடிச்சுட்டு உங்களுக்கு ஒரு பரிகாரம் சொல்லியிருப்பார். என்ன பிரச்சனைக்கு வந்தீங்கன்னு கடைசி வரைக்கும் பேசியிருக்க மாட்டார் இல்லையா? இது ஜோதிடம் பார்க்கிறதுக்கான அழகு இல்லை. ஜோதிடம் பார்ப்பதற்கான நியதி விதி அப்படின்னா, நீங்க போனோடனே உங்க ஜாதகத்தை கொடுங்க. உங்களுக்கு சில தகவல்கள் சொல்லி அவருக்கு புரிய வைக்க முடிஞ்சா புரிய வைக்கணும்னா கூச்சப்படாதீங்க. நீங்க சொன்னா அவர் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்குவார், நம்ம வாயிலிருந்தே சொல்லிடுவாருலாம் பயப்படாதீங்க. நீங்க அவர்கிட்ட நேரடியாக சொல்லலாம். இல்ல உங்களுக்கு அப்படிலாம் இல்லை, அவர் எப்படிப்பட்ட ஆளுன்னு பார்க்கணும்னா பரவாயில்ல, ஒரு 2 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, அவரே சொல்லுவார் தகவல்களை. அவர் சொல்லக்கூடிய தகவல்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும்னு அவசியம் இல்லை, கூட பிறந்தவங்கள சொல்லணும்னு அவசியம் இல்லை, எண்ணிக்கையை சொல்லணும்னு அவசியம் இல்லை. கடந்த வருஷம் என்ன நடந்துச்சு ஒருத்தன் கொடுத்துட்டு கேட்குறாரு, கரெக்டாக 2020 நடந்துச்சு சொல்லு, 21 நடந்துச்சு சொல்லு, ஏன் அத்தனை நாள் கோமாவில் இருந்தேன்னு கேட்டேன். நான் கோமாவில் இருந்துட்டு எதுவும் தெரியாமல் இது வந்துட்டியா என்கிட்ட, ஐயோ வந்த வேலையை பாருங்க, ஏன் எங்களை டெஸ்ட் எடுத்து உங்கள் வாழ்க்கையை கெடுத்துக்கிறீங்கன்னு கேட்க. அப்போ உங்களுடைய நோக்கம் என்ன, வந்த பயன் என்னன்றதான் முக்கியம். அப்போ ஜாதகர்கிட்ட கொடுக்குறீங்க, அது நானாக இருந்தாலும் சரிங்க, எந்த ஜோசியராக இருந்தாலும் சரி. இது வந்து ஒரு இன்னொரு விஷயம். இப்போ உங்களுக்கு ஜோசியை நீங்கள் கற்றுக்கிட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பாதி கற்று வச்சுருப்பீங்க, பலன் சொல்லும் போதே எனக்கு தெரியும் 7ல் அது இருக்கா 12ல் இருக்கான்னு கேட்டிங்கன்னா சொல்கிறவங்களுக்கு கொஞ்சம் டென்ஷன் ஆகி என்ன செய்வாங்க, சொல்கிறத குறைக்க ஆரம்பிச்சிருவாங்க. உங்களுக்கு சரியா புரிஞ்சுக்குங்க, இது வந்து போய் ஒரு செருப்பு கடையில் செருப்பு வாங்குற இது இல்லை, சரிதான் இல்லைங்களா? டீ கடையில் போய் டீ போட்டு வாங்குறது இல்லை, என்னையா சுகர் கம்மியாக இருக்கு கூட இருக்குன்னு கேட்கறது இல்லை. இது வந்து அவர் மனசு வச்சா சொல்லுவார், மனசு வைக்காம விட்டா எதையாச்சும் அழுத்திட்டு அரைச்சிட்டு அனுப்பிச்சு விட்ருவார். அப்படின்றதுனால முடிந்தவரை அவரை கரெக்ட் பண்ணி கேட்குறத கேட்டுக்குங்க. ஒருவேளை அவர் சொல்றது தப்பா ரைட்டான்னு நடக்கிறப்ப தெரியலாம், நான் சொல்றது கரெக்டா. அப்போ ஒரு ஜாதத்தை கொடுக்கறது, அந்த ஜாதத்தில் இருக்கக்கூடிய தகவல்களை அவர் சொல்ல கேட்க வேண்டியது. சொல்லி கேட்டு அவர் உங்களுக்கு ஆன பிரச்சனையை தொடுவார் இல்லையா, அப்போ ஆமாம் சார் இந்த பிரச்சனை இருக்குது, எத்தனை நாளாக இருக்குது அப்படின்னு சொல்லி அவரே சொல்லட்டும். இல்லை இத்தனை நாளாக இருக்குன்னு நீங்கள் சொல்லுங்கள், இந்த பிரச்சனையை எப்படி கையாளலாம்னு தெரிஞ்சுங்க. அப்போ ஒரு 1000 ரூபாயோ 50 ரூபாயோ 100 ரூபாயோ 15 ரூபாயோ 10 ரூபாயோ 10,000 ரூபாயோ எவ்வளவோ ஒரு ஜோசியர் கொடுத்து போகிறீங்க இல்லையா, அவர் உங்களுக்கான தகவலை கொடுக்கும் பொழுது இந்த பிரச்சனைக்காக வந்திருக்கேன்றதையும், அந்த பிரச்சனை எப்போ முடியுன்றதையும், அது எப்போ முடிவதற்கான வாய்ப்புகள் இருக்குன்றதையும், அது முடிவதற்கான யாராச்சும் உதவி செய்வாங்கன்னா அவங்களுடைய பேர்களையோ இல்லை சம்பந்தமான விஷயங்களையோ தெரிந்து கொண்டு முடிச்சுக்கிறது நல்லது. சிலர் பார்த்தீங்கன்னா, ஒருத்தருக்கு குழந்தையே இருந்திருக்காரு, அவர் வந்து நிறைய ஜோசிகாரங்கள்ட்ட போயிருப்பார், நிறைய பரிகாரம் பண்ணியிருப்பார், சுற்றி சுற்றி வந்திருப்பார். நம்ம திறந்த உடனே என்ன சொல்லுவோம்னா, ஜாதகத்தை பார்த்தோன்னே சார் இந்த ஜாதகம் குழந்தை இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு சொல்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். அவர் வந்த நோக்கம் என்ன அப்படின்னா, குழந்தை பிறக்கிறது சம்மந்தமாக. அப்போ அடுத்து ஆமாம் சார் இல்லைங்கிறாரு. சார் இந்த குழந்தை அடுத்த வருஷம் ஒரு 9வது மாதத்துக்கு மேலே தான் கருத்தரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் நீங்கள் டாக்டரை பார்த்து ஐவிஎஃப்லேயோ பிறக்கும் குழந்தை பிறக்கும்னு சொல்கிறோம். அவர் வந்த வேலை முடிஞ்சிருச்சா? ஆனால் அவர் என்ன செய்வார், அவர் கொடுத்த காசை தீர்க்கணுமா, அம்மாவுக்கு எப்படி இருக்குது, எங்கள் அண்ணன் பையனுக்கு எப்படி இருக்குது, எங்கள் அக்கா பொண்டாட்டிக்கு எங்கள் அக்கா புருஷனுக்கு எப்படி இருக்குன்னு அப்படியே அறப்பார். இதையும் தவிர்த்துருங்க. உங்களுக்கு வந்த வேலை முடிஞ்சிருச்சா, ஹாப்பியா சார் நான் இதுக்கு தான் வந்தேன், ரொம்ப சந்தோஷம் சார், அடுத்து சந்திப்போம் சார்னு சொன்னால் உங்கள் மேலே ஒரு நல்ல மதிப்பு அவருக்கு இருக்கும். அப்போ இது வந்து ஒரு புரிந்துணர்வு மாதிரி ஒரு புரிதல். இதை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அடுத்தடுத்து ஒரு ஜோசியரை பார்க்குறப்ப உங்களுடைய கைடன்ஸ் ப்ராப்பராக போகும். உங்களுக்கு ஒரு ஜோசியருக்கும் ஒரு நல்ல ஒரு இடையில ஒரு நல்ல ஒரு பரஸ்பர ஒப்பந்தம் ஏற்படும். நீங்கள் சும்மா சில நாள் வந்து திடீர்னு ஃபோன் பண்ணி கூட சார் எனக்கு இப்படி ஒரு பிரச்சனைங்க சார், அவர் பேமெண்ட் வாங்காமல் கூட சொல்லுவார் உங்கள்கிட்ட. ஏன்னா அவங்க 2 பேருக்கு நல்ல ஒரு நட்பு இருக்கும். இதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு பலன் பாருங்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் நல்ல வீடியோவில் சந்திப்போம்.